ஹலோ யூஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹூண்டாய் i20யோட இன்ஃபோடைன்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்து i20யோட வியூ. நான் வந்து கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து புதுசாக வச்சுருந்தேன் ஒரு செட்டு. இது வந்து கம்பெனியோட இன்பில்ட்டாக வர்றது கிடையாது. இது வந்து இன்பில்ட்டாக வர்றது பார்த்திங்கன்னா 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வந்து கம்பெனிலே ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாபங்க்ன்ற ஒரு கம்பெனி, பிளாபங்க்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கம்பெனி தான் வந்து அவங்களுக்காக பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்ம அவங்களோட ஹியூண்டாயோட லோகோ வரும். ஸோ நான் இனிஷியலாக பார்த்துருங்க ரீபூட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு அது தெரியும். ஸோ இது வந்து இனிஷியலாக வரும்போது பார்த்திங்கன்னா அதாவது கம்பெனியோட செட்டு வந்து வச்சு வர்றது பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு பிராண்டாக இருக்கும். ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் உள்ளது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இவ்வளவு தான் இருக்கும், இந்த ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும்ன்ட்டு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். நமக்கு அடிஷ்னல் அப்ளிகேஷன்ஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பிராண்டு இவங்களுக்காகவே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அடிஷ்னலாக எனக்கு இது வேணும், அதாவது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய வந்து டச் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னப்போ ஸோ அவங்களாவே வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ இந்த பிராண்டில் அவங்களே வந்து இவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வித் வந்து ஹூண்டாயோட எல்லா இதுவும் வந்து இதில் வந்துடும். ஸோ அப்படி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றதுனால ஸோ ஓகே, இதை வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து ஸ்பெஷலாக வந்து ஆர்டர் பண்ணி ஃபிட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹூண்டாயோட இதுதான் வரும். ஸோ அதாவது பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஹூண்டாயோடது வந்து கவர் ஆயிரும். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த வார்னிங் சிம்பிள் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து மற்ற நேவிகேஷன் மாதிரி கிடையாது. இது வந்து கூகுளோட நேவிகேஷனே இதில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டேட் அண்ட் டைம் காமிக்கும், எஃப்எம் ரேடியோ வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன். ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமு, இது பேக்கு. இது வந்து நம்ம ஃபோன் ஆக்சசரிஸ், அதாவது ஃபோனை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா ஃபோனில் வந்து என்னென்ன நமக்கு வந்து பாட்டு கேட்கணுன்னாலும் சரி, இல்லை வந்து கால் பண்ணணும்னா, கால் அட்டன் பண்ணணும்னா, ரிஜெக்ட் பண்ணணும்னா ஸோ அதெல்லாம் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நேவிகேஷன், சேம் பட்டன் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக். ஸோ மியூசிக் வந்து நமக்கு கேட்கணும் அப்படின்னா இதுலேயே வந்து கேட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து ரீசெட் பட்டன். இது வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிறதுக்கு ஹோம், பேக்கு, வால்யூம் ப்ளஸ் மைனஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கும். ஸோ இதை வந்து லெஃப்ட்டு அதை அடுத்து என்ன ஒன்று பார்த்திங்கன்னா இதில் நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா ப்ளூடூத் அந்த சிம்பிள் காமிக்கும். ஸோ இது வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா வைஃபை காமிக்கும். ஸோ வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான் இப்போது, ஆனால் சிக்னல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டு டைமு இதில் வந்து வந்துடும். ஸோ அடுத்து லெஃப்ட் மூவ் பண்ணோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் வந்துடும். ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ இன்பில்ட்டாகவே இதில் வந்துடுது. கார்ப்ளே, ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது, மியூசிக்கு, ரேடியோ. ஸோ ப்ளூடூத் மியூசிக் அப்படின்னா ப்ளூடூத்தில் நீங்கள் வந்து உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதிலேருந்து மொபைல்லேருந்து கேட்குறதுக்காக. ஸோ லைக் சேம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ போல தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஆண்ட்ராய்டு ஆட்டோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து ப்ளூடூத் ஃபோன், அதை நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா மொபைலில் யூஸ் பண்ணாமலே நமக்கு வந்து ஃபோன் அட்டன் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் இருக்குது. அடுத்து வீடியோஸ் நமக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நமக்கு பார்க்கலாம். ஸோ ஈக்குவலைசர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிறது தான். இதை வந்து நான் வந்து ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு தேவையில்லை. ஸோ நான் ஆண்ட்ராய்டு ஆட்டோ காமிக்கிறேன். மியூசிக்கு கூட நம்ம வந்து நார்மலாக எப்படி என்னென்ன சிஸ்டத்தில் வச்சுருக்கிறதா இருக்கட்டும், இல்லை இதில் ஏதாச்சும் வச்சுருக்கிறதா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து மியூசிக்கு. ப்ளூடூத் மியூசிக்கு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா நமக்கு இப்போ போடலாம். இப்போ மொபைலில் ப்ளே பண்ணோன்னா நமக்கு வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆட்டோ நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஏதாச்சும் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட லோக்கலில் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வீடியோ இதில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஃபோன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணதுமே உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து
ஃபேவரைட்ஸு, அடுத்து கான்டாக்ட் என்னென்ன இருக்கோ, ஸோ ஹிஸ்ட்ரி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஸோ அதுதான் வந்து ப்ளூடூத் ஃபோனு. ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே வீடியோஸ் இல்லை, அதனால வீடியோஸ் எதுவும் காமிக்கல. ஸோ மேக்ஸிமம் வீடியோ பார்த்துக்கிட்டு ட்ரைவ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து ஈக்குவலைசர், அதாவது நமக்கு தேவையான சவுண்ட் அவுட்புட்டை வரணும், இல்லை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி வேணும், அவுட்புட் தான் இருக்கணும் அப்படின்ட்டா நீங்கள் அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ளாட்டு நிறைய வந்து அவங்களே ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இதில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஸ் தனியாக வேணும், ட்ரபிள் தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரோடது லவுட்னஸ், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சவுண்டு வேணும் அப்படின்னா, ஸோ அப்புறம் சப்வூஃபர் ஃபில்ட்ரு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேலரி. ஓகே, ஸோ கேலரினா நீங்கள் மொபைல் இல்லை, இதில் வந்து இன்பில்ட் ஸ்டோரேஜ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதோட இமேஜஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப். ஓகே, ஸோ நீங்கள் ஒன் டச் பண்ணால் போதும் அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும், உங்களுக்கு பவர் சேவ் ஆகிறதுக்காக. தீம். ஓகே, ஸோ நீங்கள் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு தீம். ஓகே, ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் தீம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிபிஎஸோட டெஸ்ட். ஓகே, ஸோ உங்களோட ஜிபிஎஸோட ஸ்பீடு எவ்வளவு, என்ன வேவ் லென்த்தில் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல். ஓகே, ஸோ இந்த வாரண்டி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அடுத்து ஆக்ஸ் வந்துடும். ஸோ ஆக்ஸ் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ இந்த காலத்தில். ஓகே, ஸோ ஈவன் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் லிங்க்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கார்ஸில் வந்து ஆப்பிளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருந்தாலும் சரி, சில டைமில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ நோ நீட் ஃபார் திஸ் ஃபோன் லிங்க். ஓகே, அடுத்து ஃபைல் மேனேஜர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 GB இருக்குது, 2 GB ரேம், நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. நான் உங்களுக்கு மேப் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தெரியும். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பென் டிரைவும் வந்து வச்சுருக்கேன், அதாவது சாங்ஸ் கேட்குறதுக்காக. ஸோ அதோட இதுதான் வந்து இதில் இருக்குது, இந்த இது காமிக்கிறது. ஸோ இது இல்லாமல் கேட்டகரிஸ் வைஸும் நீங்கள் பார்க்கணுன்னாலும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரோம் வரும். ஸோ குரோமில் நமக்கு ஏதாச்சும் ப்ரௌஸ் பண்ணணும், ஓகே, நெட்டு கனெக்ட் பண்ணி, அதாவது வைஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும்னா குரோமில் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமராஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், பேக் கேமராவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இன்ஜின் ஆன் பண்ணல, அதனால் வந்து உங்களுக்கு காமிக்காது. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து காமிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பேக் மட்டும்தான் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு வேணால் ரிவர்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போது அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் ஆல்வேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஓட்டணுன்னா கூட ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்புறம் மேப். ஓகே, ஸோ இன்பில்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப் வந்துடுது. ஸோ ப்ளே ஸ்டோரும் யூடியூபும் வரும். ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ என்கிட்ட எந்த அப்ளிகேஷனும் இல்லை. ஸோ இதில் வந்து செட்டிங்ஸுக்குள்ளால போனீங்கன்னா ஸோ என்ன இது டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ பிரைட்னஸ் இருக்குது, நைட் மோடு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நைட் மோடு எப்போ ஆக்டிவேட் ஆகணும் இல்லை ஸ்பெசிஃபிக்கானா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் ஆன் பண்ணலாம். ஸ்க்ரீன் சேவர். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலை அப்படின்னா ஸ்க்ரீன் சேவர் ஆன் பண்ணி விட்டோம்னா ஸோ குறிப்பிட்ட டைமில், அதாவது எத்தனை நிமிஷத்தில் வந்து ஸ்க்ரீன் சேவர் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றதும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வால்பேப்பர். ஓகே, ஸோ நம்ம அந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற வால்பேப்பரை நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ நீங்கள் இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு இது வந்து கனெக்ட் ஆகிரும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டப்பட்டு, சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கனாலே ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ இதில் இது வைஃபை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வைஃபை மூலமாக நம்ம வந்து மொபைலில் இருக்கிற இன்டர்நெட்டை ஷேர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மொபைல் டேட்டாவே அது வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வால்யூம். ஓகே, ஸோ நேவிகேஷன் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ மீடியாவோடது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஃபோன் வால்யூம் நம்ம, அதாவது இது பேசிக்காக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம்னா நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம். ஸோ பட் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்படி
வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ நேவிகேஷனுக்கு தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மொபைலில் உங்களுக்கு வந்து கால் அலர்ட் வரும்போது இதுக்கு தனியாக வந்து ஏதாச்சும் மொபைலில் இல்லாத டோன் வந்து நீங்கள் வைக்கணும்னா இந்த செட்டுக்காகவே நீங்கள் வந்து டோன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸில் போடும்போது, அதாவது நம்ம ரிவர்ஸில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கேமரா எனேபிள் ஆயிரும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வால்யூம் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகணும். இப்போ நம்ம பாட்டு கேட்டுகிட்டே ஓடிட்டு இருப்போம், திடீர்னு வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் போடும்போது உங்களுக்கு அந்த வால்யூம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகணும் அப்படின்ற இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இது வந்து நார்மலாக வந்து எல்லா மொபைலில் இருக்கிற மாதிரி தான். அசிஸ்டிவ் டச் தேவைன்னா வச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஆட்டோ ரீஸ்டார்ட். ஓகே, நம்ம சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இதில் வந்து மீடியாவில் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசேபிள்னால் அது எதுவுமே வராது. இல்லைனா லாஸ்ட் ஓப்பன் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த இது, இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆப் தான் எனக்கு ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் அந்த ஆப்பை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த ஆப்லேயே வந்து நிற்கும். ஸோ கூகுள் நேவிகேஷன் வந்து எந்த இது வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது கூகுள் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ டிஃபால்ட் லான்ச்சர் இதுதான் வந்து. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் வந்து அந்த அப்ளிகேஷன் அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுறதெல்லாம் எப்படின்ட்டு வந்து வேணால் நான் வந்து உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி சொல்லுங்கள். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இல்லை உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து மொபைலில் எந்த சிஸ்டத்துலையாவது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இது நல்லா இருக்குது, இது இப்படி பண்ணலாம் அப்படின்ற சஜஷன் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அடுத்து ரிவர்ஸ் மோடு. ஓகே, இதுதான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி வந்து 360 டிகிரியா, 4 சேனலா, ஏஹெச்டியா, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் பண்ணலாம். எந்த சேனலில் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ சிக்னல் எப்படி இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் டிலே குயிட்னா நீங்கள் வந்து ரிவர்ஸ் கேமரா போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இம்மிடியட்டாக குயிட் ஆகணுமா இல்லை வந்து கொஞ்சம் லேட் ஆகணுமா அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து இதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி டிலே எவ்வளவு டைமில் வந்து அது டிலே ஆகணும் அப்படின்றதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பேனல் கீ லைட்ஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு இந்த லைட்ஸ் வந்து நம்ம காரோட செட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணுமா. இப்போ ஆன் கொடுத்துட்டோன்னா இதில் லைட்ஸ் தெரியுது பார்த்துறீங்களா. ஸோ இது வந்து கலர்ஸ் வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மோடில் வரணும்னா அது கலர்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இது இல்லை நமக்கு ஒரு சிங்கிள் கலரே போதும்னா ஸோ சிங்கிள் கலரில் இருந்துடும். இதில் நம்ம இதுக்கு தேவையான கலர்ஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் ஆன் கொடுத்துட்டோம்னா ஃபுல்லாகவே ஆன்லேயே இருக்கும். ஸோ இல்லை காரோட ஸ்டாண்டர்ட் செட்டிங்லனா அதுக்கேற்ற மாதிரி அது ஆஃப் ஆயிடும். ஓகே, அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக டேட் அண்ட் டைம் இது வந்து ரொம்ப நமக்கு தேவையில்லை. லாங்குவேஜஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் வீல் கண்ட்ரோல். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீரிங்கில் இருக்கிற வால்யூம் அப் டவுன், ஓகே, கால் அட்டன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஃபேவரேட்ஸ் க்ரியேட் பண்ணணும். இதில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஒரு இதை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அது ஒன் டச்சில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் எனேபிள்டு. ஓகே, ஸோ அதுவும் இதில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டு, மோட்ஸ். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற செட்டில் எல்லாம் வந்து இது நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒர்க் ஆகுது. அதுதான் வந்து ரொம்ப பியூட்டியான ஒரு விஷயம். எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்க்குறதுக்கு சிங்கிள் பட்டன் தான், உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், நான் வந்து பேர் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணுறேன்னா ஷார்ட் லாங்னு 2 கொடுத்துருக்காங்க. அதாவது இதை நீங்கள் ஷார்ட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு இது ஆப்ஷன் ஒர்க் ஆகும், லாங்காக ப்ரெஸ் பண்ணால் இன்னொரு ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக 2 இது கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ரொம்ப நல்ல இது பாருங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ், நெக்ஸ்ட், வால்யூம், மீட்ரு, பவர், மோடு, ப்ளே, பாஸ், ஹோம், ஆன்சர், ஹேங் அப், மைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இல்லாத ஆப்ஷனே இல்லை. அது வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் என்ன மாடல் இது பார்த்திங்கன்னா இது வந்து S900ன்ற மாடலு. இது RAM 2GB 32GB, ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 11.
ஸோ இது எல்லாமே வந்து மற்ற ஜென்ரலான இதுதான். ஸோ சிஸ்டம் அப்டேட் மட்டும்தான் எனக்கு நான் 2 வாட்டி ட்ரை பண்ணேன். ஆனால் அது ஒவ்வொரு வாட்டியும் அதாவது பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணி அந்த இது கேட்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து அப்டேட் பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லுங்கள். எல்லாருக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ஆன்லைனில் வந்து நமக்கு தேவைன்னா ஆன் இயரில் வந்து நமக்கு அப்டேட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து இருக்கிறது. ஸோ அடுத்தது பாருங்கள், நான் வந்து மேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இன்பில்ட்டாகவே மேப் வரும்போது நமக்கு அது வந்து ரொம்ப என்னது ஒரு அக்யூரசி கிடைக்குமா இல்லையானது தெரியாது. ஆனால் இந்த மேப் கூகுள் மேப்பில் நமக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. நான் வந்து மொபைலே டெஸ்ட் பண்ணேன், இந்த இதில் இன்பில்ட்டாக இருக்கிறதையும் வந்து டெஸ்ட் பண்ணேன். பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு மொபைலில் இருக்கிறத விட இந்த மேப் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, அது வந்து நமக்கு நேவிகேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஒர்க் இதுக்கு நான் சும்மா போடுறேன் பாருங்கள், அது வந்து ஃபைன் பண்ணுறது, அது நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது நான் போகிற வழியில் ஏதாச்சும் வந்து இம்மிடியேட்டாக சேஞ்ச் பண்ணணும்னா அதாவது அது பர்ஃபெக்டாக சொல்லுது. இந்த இடத்துல வந்து இப்போது வந்து நமக்கு ரொம்ப அதிகமான டிராஃபிக் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குதுன்னா இம்மிடியட்டாக இது சொல்லுது. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இதில் நம்ம நார்மலாக ஏரோ தான் வேணும்னா ஏரோவும் இதில் வச்சுக்கலாம். இல்லை நமக்கு வந்து வேறு கார்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணணும், நமக்கு தேவையான கார்ஸை செலக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இதுதான். ஸோ இது அதே போல் இதில் வந்து டோலோட இது இன்ஃபர்மேஷன் பாருங்கள், அந்த யூஏ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதே போல் வந்து நேவிகேட் பண்ணுறதும் நல்ல ஒரு தரமான ஒரு இதுவாக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கிராண்ட் ஐட்டனில் வேற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது மச் ஃபார் பெட்டர் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மேக்ஸிமம் வந்து அந்த டால் எங்கெங்கே இருக்குது, அந்த டாலில் எவ்வளவு ரேட்டு வந்து அவங்க வந்து வசூல் பண்ணுறாங்க அப்படின்றதையும் மேக்ஸிமம் அக்யூரஸியாக வந்து கொடுத்துருது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வந்து மேப்பில் இன்னும் நாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே மேப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அதோட ஸ்க்ரீன் குவாலிட்டியும் அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளேயில் வால்பேப்பர் செட்டிங்ஸில் ஸோ இங்கே பாருங்கள், இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்க்ரீனும் சரி, அதோட யூஎஸ்ஆர் இன்டர்ஃபேஸும் சரி நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, அது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, நமக்கு பார்க்குறதுக்கும். ஸோ அதே போல் நான் இன்னொன்று சொல்லணும்னா, முக்கியமாக நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நேவிகேஷனில் நமக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்குது. அதாவது நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கிராண்ட் ஐட்டனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இதை யூஏஐ விட இந்த யூஐ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசிபிலிட்டி, அதாவது நமக்கு ரொம்ப டக்குன்னு பார்த்த உடனே தெரிகிற அளவுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஜூம் பண்ணி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி கொடுத்துருது. ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம பார்க்க போகிறது இதில். ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ நார்மலாக நான் வந்து எனேபிள் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பாருங்கள், நான் ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆண்ட்ராய்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆண்ட்ராய்டு ஆட்டோ நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களோட மொபைலு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது நீங்கள் ஏற்கனவே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கனால உங்களோட இது வந்துடும். பாருங்கள், நான் ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல இது. பாருங்கள், நான் லாஸ்ட்டாக எந்த இது மேப் யூஸ் பண்ணியிருந்தனோ அந்த மேப் இங்கே காமிச்சிடும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இதுக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருந்த அந்த வீடியோவாக இருந்தாலும் ஆக்சுவலாக வீடியோ ஒர்க் ஆகாது, மியூசிக் வந்து வந்துடும். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு என்ன மேப் தான் வரும். ஸோ இல்லை மேப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வரணும்னா டச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மேப் ஃபுல்லாகவே வரும். இல்லை எனக்கு வந்து ஆஃப் போதும், ஓகே ஸோ மேப் தேவையில்லை, எனக்கு ஃபுல்லாகவே மியூசிக் தான் வரணும் அப்படின்னா ஸோ மியூசிக் ஃபுல்லாகவே வந்துடும். திரும்பவும் இதில் டச் பண்ணிட்டோன்னா ஸோ அது வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இது இல்லாமல் நமக்கு பேசிக்காக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ அடுத்து நீங்கள்
மேப்பில் சர்ச் பண்ணணும்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ என்னென்ன அப்ளிகேஷன் வேணுமோ இதை கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணும், நீங்கள் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி இதில் வச்சுக்கலாம். ஸோ இதில் இன்னும் ஒரு பெரிய ஒரு பியூட்டி என்னன்னா, இதுக்கும் நம்மளோட வாய்ஸ் எனேபிளுக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் வந்து வாய்ஸ் எனேபிள் கிளிக் பண்ணுறேன். கோ டு ஒர்க் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து நேவிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அது பாருங்க எவ்வளவு டோலுக்கு எவ்வளவு அமௌண்ட் நம்ம கட்டணும் அப்படின்றதையும் அது காமிக்குது. தெரியுதா, இங்கே 160 rupees வந்து உங்களுக்கு டோல் வரும். அதாவது போகிற வழியில் டோல் எங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. ஸோ மேபி இன்னொரு இதுக்கு எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வேற ஒரு இதுக்கு வாய்ஸ் எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். கால் ஆல்பன் அண்ணன். Sorry, who do you want to call? ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இது கரெக்டாக நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலை, அதனால வந்து காமிக்குது. ஸோ ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருக்குது பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே வந்து அது செக் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. கேன்சல் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஸோ அந்தளவுக்கு வாய்ஸ் எனேபிள் வந்து ஒர்க் ஆகுது. இல்லை நான் இன்னும் பர்ஃபெக்டாக என்னோட ப்ரொனன்சியேஷனை நான் கரெக்டாக கொடுக்கணுன்னா பாருங்கள், நான் திரும்ப இன்னொரு வாட்டி கால் பண்ணுறேன். கால் எட்வின் டைட்டஸ். Got it. Calling Edwin Titus Annan.